இறை அன்பினால் மீட்கப்பட்ட இறை சமூகமே, இறைவனின் பெயரால் வணக்கத்தையும் ஆசிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய இன்றைய தலைப்பு ஏவாள். அதாவது இதுக்கு முன்தினம் நாம் ஆதாமை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் ஏவாள் என்கின்ற பைபிளில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அவளை பற்றி பார்க்க போகின்றோம். ஏவாள் என்பதற்கு விவிலியமே சொல்கின்ற அர்த்தம் என்னவென்றால், 3வது அதிகாரம், தொடக்க நூல் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே எடுத்துச் சொல்லப்படுகின்றது. மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள அனைவருக்கும் அவளே தாயாக இருக்கிறார். அதனால தான் அவளை ஏவாள் என்று பெயரிட்டான். இன்று நம்முடைய வாழ்வில் பார்த்தால் ஏவாள் நம்மை பொறுத்த மட்டில் நமக்கு முன்னையே முதல் மனிதன், அவனுக்கு துணையாக இருந்தால் மட்டுமல்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறையை உருவாக்க காயின், ஆபில் போன்றவர்களே பிற பிள்ளைகளை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன். ஆனால் ஆண்டவர் அவளிடம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கின்றது. அந்த கேள்வி என்னவென்றால், 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்ததால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய்? என்னது? நீர் ஏன் இவ்வாறு செய்தார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றும் நம்மிடம் ஆண்டவர் கேட்கின்ற, ஒவ்வொருத்தரிடமும் கேட்கின்ற கேள்வி இதுதான், ஏன் நீ இவ்வாறு செய்தாய்? இப்போது நம்முடைய வாழ்வில் நாம் தோற்று போனோம். வாழ்க்கையில் நாம் தீங்கு செய்து விட்டோம், பாவத்தை செய்து விட்டோம், சோதனைக்கு உள்ளாயிட்டோம். நாம் ஆண்டவருக்கு எதிராக நான் நின்று விட்டோம், ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று நான் புலம்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்ற ஒரு கேள்வி, நீ ஏன் இதை செய்தாய்? அவர் மன்னிப்பார், இரக்கம் காட்டுவார், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் நாம் நமக்குள்ளேயே அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது, நான் இவ்வளவோ செய்தும், இவ்வளவோ நான் ஒரே ஒரு தவறு தானே செஞ்சேன், ஒரே ஒரு விஷயத்தில் தானே ஆண்டவருக்கு வழிபடாமல் போனேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்தாரே, ஏன் இப்படி செய்கிறார்? அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். நமக்கு ஒரு முட்டு சந்து பார்க்கின்ற பொழுது போவதற்கு வேற வழி இல்லை, நாம் போவதற்கு எங்கே போவது, எப்படி போவதுன்னு தெரியாமல் நாம் திண்டாடிட்டு இருக்கிறோம். எப்படி எண்ணி அடுத்த தீர்மானம் எங்கே, அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும், தற்கொலை மட்டும்தானா எனக்கு வழி என்று நாம் நம்மிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார், பிள்ளாய், நீ ஏன் இதை இவ்வாறு செய்தாய்? ஏன் இவ்வாறு செய்தாய்? இதுதான் நம்மிடம் ஆண்டவர் அடிக்கடி கேட்கின்ற கேள்வி. இங்கு ஏவாளை பொறுத்த மட்டில் தன்னுடைய குறைகளை, குற்றங்களை அவள் எடுத்து சொல்வதற்கு பதிலாக பாம்பு தான் என்னை அதற்காக என்னை தூண்டிவிட்டான் என்று சொல்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு கை காட்டினார், ஏவாள் பாம்பை கை காட்டினார். ஆனால் அடிப்படையாக நீ ஏன் இதை செய்தார் என்று தான் ஆண்டவர் கேட்கின்றான். சோதனை உட்படுத்துகின்ற அந்த சாத்தான் கர்ஜிக்கின்ற சிங்கத்தை போன்று நமக்கு சுற்றிலும் இருக்கத்தான் செய்யும். சோதனை நமக்கு கூடையே இருக்கும், உள்ளேயே இருக்கும், வெளியே இருக்கும், அருகிலே இருக்கின்றது. ஆனால் அந்த சோதனைக்கு உட்படுகின்ற தருணம், அதன் சுதந்திரம் சுற்றில யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் தான் ஆண்டவர் நம்மிடம் அந்த உத்தரவாதத்தை நீ ஏற்றெடுக்க வேண்டும், நீ அது உன்னிடம் அதனால் தான் கேட்கின்றாய். என்ன கேட்கின்றார்? ஏன் நீ இது செய்தாய் என்று. நாம் பல தருணங்களில் இவ்வாறு தோற்று போவதற்கு காரணம் இதுதான். ஒரு சின்ன ஒரு நிகழ்வை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒருத்தர் துபாயிலிருந்து திரும்பி வந்திருக்கிறாரு. அவர் அழுத்து தேம்பி அழுகிறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எப்படியாவது என் மனைவியை எனக்கு குடும்பம் திருப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா ஆச்சு, என்ன காரணம்? நான் கேட்டேன், என்ன நடந்தது என்று கேட்டேன். இல்லை ஃபாதர், நான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறேன், மனைவியும் பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கிறேன்,
எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். நான் நைட்டும் பகலும் வந்து நான் வந்து அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அவங்க சம்பாதிச்சோம், பணத்தை சம்பாதிச்சோம். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, அடிக்கடி மனைவி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன், தினமும் கேட்பேன் என்கிட்ட ஃபோன் பண்ணி, எனக்கு வந்து கரண்ட் பில் அடைக்கணும், ரேஷன் கார்டில் வந்து ரேஷன் கார்டு ரினியூ பண்ணணும், ஆதார் கார்டு வந்து வாங்கணும், அதை செய்யணும், லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி, வரி கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது நான் என்ன சொல்லுவேன், பக்கத்து ஃப்ளாட்டில் தான் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, சொந்தக்காரர் தான் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் இப்போ வந்து அவருக்கு வந்து வேறு வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் அவருக்கு எந்தெந்த ஆஃபீஸ் அங்கங்கே இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறார் அவர். அப்போ வந்து நான் சொல்லுவேன், நீ வந்து அவர் கொஞ்சம் கூப்பிட்டு போய்க்கவே. ஒவ்வொரு தடவை சொல்லும்பொழுது நான் இப்படி தான் சொல்லுவேன், நீ வந்து அவரை கூட்டிகிட்டு போய்க்க, அவருக்கு தெரியுமே, நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்கிறேன். மனைவி எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அங்கே நாள் போக 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 என்னாச்சுன்னா, அவள் என்ன நினச்சான்னா, நான் எதுக்கு கணவர்கிட்ட போய் சொல்லணும், நான் நேரடியாக வந்து அவர்கிட்டே போய் சொல்லாமே, பணம் எதுக்கு சும்மா வீணாக்கணும். இந்த அம்மா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்க. பெரியவர் வந்து அவருடைய வண்டியில் கூட்டிகிட்டு அங்கே அந்தந்த இடத்துக்கு போனாங்க. கடைசியில் லீவுக்கு அவர் வரும்போது ஒரு உண்மையை தெரியுது, இந்த வெளியே போகிற விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ வந்து 2 ஃப்ளாட்டு கிடையாது, ஒரு ஃப்ளாட்டு தான். இந்த பெரியவர் இந்த அம்மாவோட வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கு இந்த அம்மாவுக்கு வந்து 28 வயசு தான், இவர் வந்து இந்த பெரியவர் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்குது. ஆனால் இங்கே யார் தப்பு செஞ்சாங்க, யார் சரி செஞ்சாங்க, அது வந்து நாங்கள் கேட்கல. ஆனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இருக்குது, ஏன் நீங்கள் வந்து இப்படி செஞ்சாய், ஏன் நீங்கள் வந்து இப்படி செஞ்சீங்க, இந்த கேள்வி தான். இப்போ வந்து நம்ம விவிலியத்துக்கு வருவோம். தொடக்க நூல்ல ஆரம்பத்தில் வந்து 3வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் வந்து நாம் பார்க்கின்ற விஷயம் இருக்குது, சாத்தான் வந்து சோதிப்பது. இனிமேல் நீங்கள் 2 உடல் அல்ல என்று சொன்ன ஆண்டவர், ஒரே உடல் என்று சொன்னவர், அந்த ஆதாமே சொன்னார், சதையின் சதை எலும்பின் எலும்பு என்று சொன்னார். அப்படி சதையின் சதையும் எலும்பின் எலும்புமாக இருக்கின்றவர் எப்படி தனிமையாக போனாள், எப்படி அவள் கணவனை விட்டு தனிமையாக போனாள். இந்த ஒரு சோதனை வருகின்ற பொழுது தன் கணவன் கூட இருந்திருந்தாள். ஒரே உறுப்பாக இருக்கிறோம், ஒரே உடலின் 2 உறுப்புகளாக இருக்கிறோம் என்றால் அவர்கள் ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவள் தனிமையிலே சென்ற பொழுதுதான் அங்கு சாத்தான் வந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது கணவன் மனைவி வேலையின் காரணமாக வேற இடத்துல இருக்கலாம், ஆனால் அவங்க சுவாசம் கூட ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் மூச்சு கூட ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் எண்ணங்கள் கூட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ முடியும். இதை தவறவிட்டு, அந்த உறவை தவறவிட்டது காரணத்தினால், அருந்து போன காரணத்தினால்தான் அவள் தனிமையிலே போனாள். தனிமையில் அவள் தனிமையிலே இருப்பதை கண்டு சாத்தான் அங்கு சென்றான். இதுதான் பல பேர்த்துக்கும் வரக்கூடிய விஷயம், பல குடும்பத்திலும் வரக்கூடிய விஷயமே இதுதான். கணவன் இருந்தால் சாத்தான் வரமாட்டார் என்றெல்லாம் நான் சொல்ல வரல. ஒருவேளை ஃபஸ்ட்டு வருவது கணவனுக்காக இருக்கலாம், ஆணாக இருக்கனால அவனுக்கு வந்து சோதனை வராதுன்னு சொல்லலை. நான் எல்லாத்துக்கும் சோதனைக்கு உட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீ பலவீன பாத்திரம் என்று ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு பலத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு துணையை கொடுத்துள்ளார். அந்த துணையோடு தான் நீ இருக்க வேண்டும். நீ தனிமையிலே செல்கின்ற பொழுது, தனிமையிலே சிந்திக்கின்ற பொழுது, வேறுபட்டு நீ வந்து செயல்படுத்துகின்ற பொழுது அங்கே வந்து என்ன நடக்கும்? தேவையில்லாத சிந்தனைகள், சோதனைகள். அது பாம்பின் உருவத்தில் வரணும்னு அவசியம் கிடையாது, நம் உள்ளத்திலிருந்து அந்த சோதனைகள் வரலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இவள் செய்த முதல் காரியம் தான் செய்ய இருக்க வேண்டிய இடத்துல இருக்கலை என்பது தான். உறவு கொள்ள வேண்டிய இடத்திலே அந்த உறவு கொண்டு இருக்கவில்லை என்பது தான் இங்கு வந்து நாம் பார்க்கின்றோம். நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், மோய்சனை பொறுத்த மட்டில் அவன் வந்து திக்குவாய இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவனுக்கு வந்து வலிமை கொடுப்பதற்காக ஆரோன் தன்னுடைய சகோதரனை அவனுக்கு பதிலாக பேசுவதற்கு கூட அழைத்து கொண்டு சென்றான். ஆனால் வேறொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஆரோனும் இவருடைய சகோதரியாக இருக்கின்ற மிரியாமும் என்ன செஞ்சாங்க? மோயிசனை தனிமைப்படுத்தி, மோயிசனுக்கு மட்டும்தான் தரிசனம் கிடைக்குமா,
அவர்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் வந்து காட்சி கொடுப்பாரா? ஏன் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நாங்களும் வந்து இறைவாக்கு உரைக்குமே, எங்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுப்பாரே என்கின்ற ஒரு அகந்தையோடு அவர்கள் வந்து செயல்பட்ட பொழுது அவர்களுக்கு என்ன வந்துருச்சு? தொழுநோய் வந்துருச்சு. அதற்காக மோயிசன் அழுகிறார், ஆண்டவர்கிட்ட அழுகிறார், ஆண்டவரே மன்னிச்சிடும். அவர் வந்து ஜெபிச்சதுனால, யாசிச்சதுனால அவர்களுக்கு வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் நம்முடைய குடும்பத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைக்கு காரணம் குடும்பம் ஒன்றுபட்டு செயல்படுவதில்லை என்பதுதான். கணவன் வேற, மனைவி வேற. கணவன் இந்த வழியில் சிந்தித்தால் மனைவி இந்த வழியில் சிந்திக்கிறாள். கணவனும் மனைவியும் சிந்தனை, இரண்டு மனங்கள் தான், இரண்டு சுற்றுச்சூழலில் வாழ்ந்தவர்கள் தான். இனிமேல் இரு மனமல்ல ஒரு மனமாகிய திருமணத்துக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். யாரினால் இணைக்கப்பட்டது? கடவுளினால். உன்னை படைத்த அந்த ஆண்டவர் உன்னை அங்கு இணைத்துள்ளார். இந்த திருமணத்தின் வழியாக இணைக்கப்பட்ட அந்த தம்பதியினர் இனிமேல் என்னுடைய இஷ்டங்களும் என்னுடைய சித்தமும் அல்ல, நம் சித்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பமாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் வந்து சொல்கிறார், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாயிருப்பார். இதை சொல்லி முடித்த அடுத்த கட்டத்தில் தான் ஒரு இறைவார்த்தை மட்டும்தான், மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்கிறார். அதை முடித்த உடனே வந்து தான் இவள் வந்து தனிமையில் போகிறாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது இந்த இறை வார்த்தை சொல்லி முடித்தவுடன் அப்போதுதான் அவள் வந்து தனிமையிலே போகிறாள். என்ன, அதுவரையிலும் வந்து அவர்கள் வந்து எலும்பின் எலும்பாக சதையின் சதையாக தாயை தந்தையை விட்டு ஒரு உடலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒன்றித்திருந்தார்கள். ஆனால் அடுத்த நிமிஷமே தனிமையில் செல்கிறார்கள். இன்று பல குடும்பங்களில் நடப்பது இதுதான். திருமணமாகி ஆரம்பத்தில் சந்தோஷமாக கலகலப்போடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பலதும், தன்னுடைய சித்தமும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளும் தன்னுடைய கனவுகளும் அங்கு நிறைவேறாத தருணத்தில் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் தனித்தனியாக சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். தனித்தனியாக வந்து அவர்கள் வந்து தான் போன போக்கில் போவார்கள். சாதாரணமாக நான் சொல்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது, சைக்காலஜியிலும் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு கணவனுக்கும் 3 மனைவி இருக்கின்றது, ஒவ்வொரு மனைவிக்கும் 3 கணவன் இருக்கிறது என்று. அதாவது பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் எனக்கும் இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். முதல் இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், கற்பனையில் இருக்கின்ற கணவன், கற்பனையில் இருக்கின்ற மனைவி. என்னுடைய கணவன் இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கூட இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ தடிமனமானவராக இருக்கணும், இவ்வளோ சகப்பாக இருக்கணும், இவ்வளோ அறிவு இருக்கணும், இவ்வளோ பணத்தை சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும், இப்படிப்பட்ட நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போடுகின்றவராக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்படி எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய கற்பனைகளை வந்து அவர்கள் வந்து ஒரு கனவு கோட்டையை கட்டுகிறார்கள். அது வந்து அவர்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு கணவன். இதே போல தான் கணவர்களுக்கும் மனைவி இப்படி அழகாக இருக்கணும், கூந்தல் வந்து முட்டளவில் இருக்கணும். ஆனால் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் முட்டளவில், படுத்துட்டு இருக்கும்போது முட்டளவில் இருக்கும். அது வேறு விஷயம். இதே போல தான் பல காரணங்களை, ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த கணவன் ஏற்றுக்கொண்டோ இல்லாட்டி இந்த மனைவியை ஏற்றுக்கொண்டதாக இருப்பார்கள். பாதி மனதோடு ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து முதல் தரப்பினராக கணவன் மனைவிகள். இரண்டாவது தரப்பினர்கள் வந்து திருமணமானவர்கள், உண்மையிலே ரியாலிட்டியில் உண்மையாகவே திருமணமான கணவன் இல்லாட்டி திருமணமான மனைவி, அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். மூன்றாவதாக மொபைல் ஃபோன். இன்றைக்கு பல பேர்த்துக்கும் கணவன் இருக்கிறானோ இல்லையோ, மனைவி இருக்கிறாளோ இல்லையோ, அவர்களை பொறுத்த மட்டில் தூக்கம் வராது. அன்றைய நாள் ஏதோ இழந்தது போல, செத்து போனது போல இருக்கும். அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா, மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருந்தால், நிறைய பேர்த்துக்கு இதுதான் வாழ்க்கையே வந்து மொபைல் ஃபோனோடு சேர்ந்து வாழ்கின்ற நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இதில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, எப்பவுமே சொல்லக்கூடியது, இந்த திருமணம் ஆகின்ற பொழுது இல்லாட்டி திருமணம் ஆவதற்கு முன்னையே அவர்களுக்கு சொல்கின்ற உபதேசம் என்னவென்றால், நீங்கள் 3 பேரில் இந்த முதல் தரப்பினரையும் மூன்றாவது தரப்பினர்களையும் நீங்கள் வந்து கொன்றுங்க.
அந்த கொலைக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை, நீங்கள் வந்து நான் கொள்வதற்குன்னு சொன்னால் முதல் மனைவி என்று சொல்கின்றது கற்பனையில் இருக்கின்ற மனைவி. மூன்றாவது தரப்பினர் மனைவி என்று சொல்கிறது மொபைல் ஃபோன் அல்லது மீடியாவில் வரக்கூடிய அந்த அது டிஜிட்டல்ஸ், எலக்ட்ரானிக் டிஜிட்டல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள். உண்மையான கணவன் இவர் தான் எனக்கு ஏற்புடைய தகுந்த கணவனாக, தகுந்த மனைவியாக எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் வேறொரு விஷயத்தில் சொல்லப்போனால், கணவனை விட அதிகமாக தாயையும் தந்தையும் நேசிப்பவன், கணவனையும் அதிகமாக மனைவியிடம் அதிகமாக தாயும் தந்தையை நேசிப்பவர்கள். இப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏவாளை போன்று தனிமையில் போபவர்கள் தான். அங்கே தான் டிவோர்ஸ் அதிகமாக நடைபெறுகிறது. இந்த 2 தருணத்திலையும் 3 மனைவியை வச்சிருப்ப, 3 கணவனை வச்சிருப்பவர்கள், தன் கணவனை விட மனைவியை விட தாய் தகப்பனை அதிகமாக நேசிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய விஷயம் இதுதான். எனவே முதல்ல நாம் செய்ய வேண்டியது, ஆதாம் ஏவாளை ஒரே உடலாக படைத்த ஆண்டவன், தாயை தந்தையை விட்டு எலும்பின் எலும்பாக சதையின் சதையாக படைக்கப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளை போன்று நாமும் ஒரே உடலாக, ஒரே மனமாக, ஒரே ஆத்மாவாக வாழ வேண்டும். என் கணவன் நரகத்திற்கு செல்லும் அளவிற்கு அங்கு அவன் பாவம் செய்கிறான் என்றால் நானும் அதற்கு காரணம்தான். என் கணவன் இல்லாமல் எனக்கு சொர்க்கம் கிடைக்காது, என் மனைவி இல்லாமல் எனக்கு சொர்க்கம் கிடைக்காது. இந்த ஒரு உண்மையை உணர்ந்தால்தான் வாழ்க்கையை நம்மால் வெற்றி பெற முடியும். என்னுடைய வாழ்க்கையின் நிறைவு, முழுமை என் வாழ்க்கை துணையின், கணவனின் அல்லது மனைவியின் முழுமையோடு தான் நடைபெறும் என்பதை நாம் முற்றிலுமாக உணர வேண்டும், நம்ப வேண்டும். அதற்கு தகுந்தவாறு நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.